மனிதநேய உதய நாள் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நாளும் கொண்டாடப்படுறாங்களே சார் அவங்கனால. எதனால சார் அப்படிலாம்? ஆட்சி இருக்குது, அவர் தான் சிஎம்ங்கிறதுனால. ஆட்சி போச்சு வச்சுங்களேன், இந்த இது அடுத்த இதில் பார்க்க முடியாது. நீங்கள் பீகாரை பற்றி பேசுனீங்க, வாங்கி கட்டிக்கிட்டீங்க. இப்போ உலகம் வேற மாதிரி இருக்கு. எல்லா இடத்தையும் எல்லாத்தையும் போட்டு காமிச்சிடுறா. ஒரு மொழி எப்படி செத்து போன மொழின்னு சொல்ல முடியும்? ரைட்டுங்களா? உதயநிதி என்ன இது சான்ஸ்கிரிட்டா என்னது? வரலாறு கொஞ்சம் படிச்சாருன்னா 2004 2014 அந்த UPA 1 and 2 ஆட்சியில் எத்தனை சமஸ்கிருத யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்க்க சொல்லுங்க. செத்து போன மொழியான சமஸ்கிருதத்துக்கு உண்டான யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நாளையோட க்ளோஸ் பண்ணுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்க சொல்லுங்க பார்லிமெண்ட்ல. தைரியம் இருந்தால் ஒரு பையன் எழுத்து பேசக்கூடாதுங்களே. அப்படியே அது ஹிட்லர் ஆச்சு. எழுத்து பேசினா உள்ள தள்ளுருவேன். பெரிய பெரிய கொலை சம்பவம் நடந்ததுன்னா அப்படியே பொறுமையா பார்ப்பாங்க. இந்த மாதிரி யூடியூப்ல போட்டா உடனே பிடிச்சிருவாங்க. விஜயோட வெற்றி வாய்ப்புங்கிறது ஒரு தொகுதியில் ஜெயிச்சா கூட பெரிய வெற்றின்னு கொண்டாடக்கூடிய அளவுக்கு தான் இப்போ இருக்கு. பட் செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் அவர் இனிமேல் எப்படி ஒரு அரசியலில் மேலே வந்தாலும் சரி, இப்போ சேர்ந்த ஒரு இடம் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டாரோ. இளைய பாரதநேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவரான குமரகுரு சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திடீர்னு செங்கோட்டையன் அவர்கள் ரிசைன், அதாவது கட்சியை விட்டு தூக்குன உடனே போய் இப்போ தாவைக்கால இணைகிறாரு. ஆனால் OPS மற்றவங்க எல்லாருமே அதெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள் அதிமுக இணையத்துக்கு கஷ்டப்படுவோம், ஒன்றிணைந்து கஷ்டப்படுவோம் அப்படின்னாரு. ஆனால் செங்கோட்டையன் சடனாக இந்த மூவ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, அது தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனோட தேவைகள் எப்படி இருக்கோ அது மாதிரிலாம் பார்ப்பாங்க. அவர் ஒரு வேளை ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லை அப்படின்னு நினச்சி கூட அவர் போயிருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு இத்தனை நாளாக இருந்த தனிப்பட்ட முறையில், இது என்னோட தனிப்பட்ட கருத்து, நீண்ட நாட்களாக ஒரு கட்சியில் இருந்து, அதாவது கிட்டத்தட்ட 77 ஒரு எம்எல்ஏவாக இருந்து 9 தடவை எம்எல்ஏ, கிட்டத்தட்ட 50 வருஷம் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து தெரிஞ்சு என்னோட தந்தையார் காலத்துலேருந்து 72 கட்சி ஆரம்பிக்கும் போது கூட வந்தபோது அப்போத்திலிருந்து இருக்கிற ஒரு கட்சியில் இருக்கிற இப்போ இருக்கிற மூத்த தலைவர் பண்டூட்டிக்கு அப்புறம் அவர் தான் அதே கட்சியில் இருந்துட்டு அவங்க கூட வெளியில் வந்துட்டாங்க. அப்பேற்பட்டவர் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்கணுன்றது என்னோட இது. அவர் தாவேக்கான்னு சொல்ல, அவர் எந்த கட்சிக்கு போயிருந்தாலும் அது எனக்கு தெரிஞ்சு அது அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கடைசி வரைக்கும் நான் அதிமுக தொண்டனாகவே இருப்பேன் அப்படின்னு இருந்திருக்கலான்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. பட் அவருக்கு என்ன தேவை இருக்கோ, அவர் எதை ப்ரூவ் பண்ண நினைப்போம். எப்பவுமே அரசியலில் பார்த்தீங்கன்னா பாதி நேரம் நம்ம எடுக்கிற முடிவு நம்ம எடுக்கிற முடிவை விட மற்றவங்க நம்மளை தள்ளுற முடிவு தான் அதிகமாக இருக்கும். ஒரு கோவத்தில் நான் யாருன்னு காமிக்கிறேன் பார், என்னையே அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு தான் இருப்பாங்க. தவிர யோசிச்சு சிந்திச்சு முடிவு எடுக்கிறது 10% தான். 90% நேற்று வந்தவர் என்னை வெளில அமிச்சிட்டாரு, இவர் என்னை பார்த்து திட்டாரு, நான் இத்தனை வருஷமாக கட்சியில் சீனியர், நான் யாருன்னு காமிக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் சுயேட்சை நினைப்பாங்க தெரியுங்களா பல ஊரில். அதெல்லாம் அந்த டைமில் வர்ற அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்னு வாங்கல, அந்த டைமில் வர்ற ஈகோ, நான் யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லி அதில் எடுக்கிற முடிவு சில தவறாக போயிருக்கலாம், சிலது நல்லதாக இருக்கலாம். பட் செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் அவர் இனிமேல் எப்படி ஒரு அரசியலில் மேலே வந்தாலும் சரி, அது என்னோட இப்போ சேர்ந்த ஒரு இடம் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாரோ அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதனால் அதிமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாதா சார்? இதனால் அதிமுகவுக்கு பாதிப்பு என்றைக்குமே அவர் என்றைக்குமே தன்னைத்தானே அவரே சொல்லிப்பார், நான் ஒரு சாதாரண தொண்டன் தான், என்னோட இது கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம், இதுதான் அவரோட ஊர், அங்கேயே இருப்பார், ரொம்ப பெருசாலாம் ஆசைப்பட மாட்டார். போன தடவை கூட சிஎம் போஸ்ட்லாம் கூட ஆஃபர் பண்ணாங்கன்னு சொல்லும்போது கூட அவ்வளோலாம் வேண்டாம் எனக்கு, நான் எப்பவும் போல ஒரு அமைச்சராக இருந்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஹம்பிளான பர்சன் தான். அரசியலில் அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் நம்ம பார்த்ததில், ஒரு தொகுதியில் ரொம்ப நாளாக இருந்து கூட ஒரு கெட்ட பேர் கூட வாங்காமல் இருக்கிறது இந்த காலத்தில் ஒரு அசாதாரணமான விஷயம். அது எல்லாராலையும் நம்ம டக்குன்னு அதை எடுத்துட முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற நவீன உலகத்தில் ஏகப்பட்ட கேட்ஜெட்ஸ்லாம் வந்துருச்சு. நீங்கள் நல்லவராக இருந்தால் மட்டும் தான் நல்ல பேர் எடுக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் தப்பாக இருந்தால் கூட உங்களை காட்டி கொடுத்துரும். பட் இத்தனை வருஷமாக இருந்து அரசியலை தூய்மையாக அவர் பாட்டுக்கு அவரோட தொகுதி தான் இருந்து, நான் போயிருக்கேன் அந்த தொகுதிக்கெலாம், ரொம்ப மரியாதை உள்ள அந்த தொகுதி அவர் மேலே. இன்றைக்கும் அவரை பார்த்தா எங்கே பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரு மரியாதை. ஒரு அதிமுகவோட ஆரம்ப காலத்தில் கட்சி ஆரம்பித்த ஒரு 5 தலைவரில் ஒருத்தராக எங்கள் அப்பா இருந்த காலத்தினால எனக்கு அந்த கட்சி மேலே இருக்கிற ஒரு பாசத்தினால சொல்கிறேன், அந்த கட்சியை விட்டு அவர் வெளில போனது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஓகே சார். அப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேக்கா சார்பில் அவர் எம்எல்ஏ போஸ்ட் ஜெயிச்சிருவாரா என்னப்பா? இல்லை, அது இந்த ஆர்வம்லாம் நம்ம யாரும் சொல்ல முடியாது. தாவேக்கால் எத்தனை பேர் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அதெல்லாம் தெரியல. என்ன சொன்னேன், உதாரணத்துக்கு ஒரு தடவை ஒரு அருமையாக ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். ரஜினிக்கும் விஜயகாந்துக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு தடவை கேட்டாங்க. ரஜினி அரசியல் வர்றதுக்கும் விஜயகாந்த் அரசியல் வர்றதுக்கும் என்ன வித்தியாசம்னு. விஜயகாந்த் 234 தொகுதியில் நின்று ஒரு தொகுதியில் ஜெயிச்சதுக்கே வெற்றின்னு கொண்டாடுறது விஜயகாந்த். இதே மாதிரி ரஜினிகாந்த் 234 தொகுதியில் நின்று ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருந்தா ரஜினிகாந்த் தோல்வின்னு இருப்பாங்க.
அதான் 2 பேரோட சரிஸ்மா வித்தியாசம்னுவாங்கல்ல. ஏன்னா ரஜினிகாந்த் 234 தொகுதி நின்னாருன்னா 200 தொகுதி ஜெயிக்கணும். அதில் கம்மியாக போச்சுன்னா ரஜினி போய் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு அந்த அளவுக்கு செல்வாக்கு. விஜயகாந்த் வந்து ஒரு தொகுதியில் ஜெயிச்சா கூட வெற்றின்னு கொண்டாடுறாங்கல்ல. அது ஒவ்வொருத்தரோட சரிஸ்மா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அது மாதிரி விஜயோட வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து ஒரு தொகுதியில் ஜெயிச்சா கூட பெரிய வெற்றின்னு கொண்டாடக்கூடிய அளவுக்கு தான் இப்போ இருக்குது. அதனால் கொஞ்சம் நாளுக்கு நாள் ஆக ஆக இந்த ஸ்டேஜிலேருந்து அவர் அந்த எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிறாரு பாருங்க. இந்த காலம் மிக மிக கடினமான காலம் விஜய் அவர்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் நான் நீண்ட காலமாக அரசியலை பார்த்துட்டு வரேன். இந்த சமயத்தில் இப்போ இருக்கிறார் பாருங்க, நாலுலேருந்து வெளில வரப்போறாரு. இந்த படம் வெளியில் வந்ததுக்கப்புறம் வெளியில் ஓப்பனாக வரப்போறாரு. இந்த டேட்லேருந்து டேட் ஆஃப் போலிங் இருக்குல்ல, அது வரைக்கும் இருக்கிற காலம் மிக 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 கடினமான, அவருக்கு ஒரு கஷ்டமான ஒரு காலமாக இருக்கும். அந்த காலத்தை அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அரசியலில் நல்லா இருப்பார். பல பேர் தோற்றுருக்காங்க அந்த இடத்துல. அப்போ அது தோத்துட்டாருன்னா 10ஓட 11 அவரும் போயிடுவார்ன்றது ஒரு கணிப்பு. புரியுது சார். அதே மாதிரி வந்து உதயநிதியோட பிறந்த நாள், அப்புறம் அவர் தான் வந்து அடுத்த சிஎம் கேண்டிடேட் மாதிரி அவருக்கு பாட்டுலாம் ரிலீஸ் பண்ணுறதாகட்டும், மக்கள் எல்லாருமே, அதாவது திமுக காரங்க எல்லாருமே கொண்டாடுறதாகட்டும், அங்கங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு விழா கொண்டாடுறதாகட்டும், அடுத்த சிஎம் கேண்டிடேட் போர்ட்ரேட் பண்ணுற மாதிரிலாம் சார் இருக்கு அவரை. இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது. அடுத்த சிஎம் மாதிரி போர்ட்ரே பண்ணுறது போல் அப்படின்னு சொல்கிறது வந்து குறைச்சி மதிப்பிடுற மாதிரி இருக்குது. அவங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் சிஎம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த சிஎம் ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்த இன்ப நிதியை அவங்க ரெடி பண்ணிட்டு தானே அவங்க ஊராக கெஞ்சுறாங்க. தயவுசெய்து அவரையும் ஆக்கிட்டிங்கன்னா எங்கள் வேலை முடிஞ்சதுன்றாங்களே. அவங்க தெளிவாக இருக்காங்க. பகுத்தறிவாதிகள் எங்கள் ஜென்ம சாம்பலை அடையணும்னா இன்னொரு தடவை இன்ப நிதி வந்துட்டாருன்னா எங்கள் வேலை முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. இதே கட்சி தான் இது ஒன்றும் சங்கர மடம் அல்ல அப்படின்னு சொன்னவர் கருணாநிதி அவர்கள் சொன்னார். இது ஒன்றும் சங்கர மடம் இல்லை, தன்னால் அடுத்தடுத்த ஆளுங்களுக்கு வரணும். சங்கர மடத்தில் கூட இன்னொரு இடத்த தேர்ந்தெடுப்பாங்க. தன்னோட ஃபேமிலியில் இன்னொரு இடத்த தேர்ந்தெடுத்து தான் கொண்டு வருவாங்க. இங்கே ஃபேமிலி அடுத்தடுத்து வருது. ஆனால் அவர் சொல்லுவார் சங்கர மடம் இது வரணும், திமுக ஒன்றும் சங்கர மடம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே தான் அவர் உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின் அப்படியே போயிட்டுருக்குது. இன்பநிதி ஸ்டாலின் நான் சொல்லலை, உடனே நீங்கள் யாராவது நீங்கள் சொன்னீங்க சொல்கிறாதீங்க. அங்கே இருக்க ஒரு எம்எல்ஏ சொல்கிறார், அப்படியே இன்பநிதியை கொஞ்சம் கொண்டாண்டிங்கன்னா தலைவரே, நான் இருக்கிற காலத்தில் கொஞ்சம் காலத்தில் அந்த சேவையும் செஞ்சுட்டு போ. இதை விட ஒரு கேவலமான ஒரு பகுத்தறிவு கட்சி, சுயமரியாதை கட்சி உலகத்தில் எங்கேயும் இருக்க மாதிரி தெரியல. அதனால் அவர் முடிவு பண்ணிட்டாங்க சிஎம்னு. இப்போ அவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி சிஎம் ஆக்க ட்ரை பண்ணல. அவர் சிஎம் ஆகிட்டார் ஏற்கனவே. அவர் தான் சிஎம் 3 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு அவர் தான் சிஎம். இந்த சிஎம்முக்கு இவங்கெல்லாம் செய்கிற பணிவிடை தான் இன்றைக்கி இருக்கிற அந்த கோலாகலமான கொண்டாட்டங்கள், டிராஃபிக் ஜாம், எல்லா பக்கமும் டிராஃபிக்கு மெட்ராஸ் ஃபுல்லாக சம்பிச்சுது இன்றைக்கி. இது எல்லாமே வந்து அவர் சிஎம் முதல்ல ஆகிட்டார். சிஎம்முக்கு அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறேன், ஏன்னா ஒருத்தர் வரலாம் இன்னொருத்தர் வரணும், நீ வந்து அன்றைக்கி அப்படின்னு கேட்பாங்களே, அதுக்காக எல்லாரும் வந்து இன்றைக்கி சால்வ் போட்டு பண்ணாங்க. பட் இந்த மாதிரி விஷயத்த மக்கள் எதிர்பார்க்கல. திருப்பி சொல்கிறோம், மக்கள் இதை எதிர்பார்த்து உங்களை ஓட்டு போடலை. மோடி அவர்களோட வெற்றியே இந்த மாதிரி எதுவும் இல்லாதது தான். அம்மா காலில் இறந்து கொல்லி வச்சுட்டு அடுத்த நிமிஷம் நேராக போய் வெஸ்ட் பெங்காலில் போய் கொடியேற்றுறாரு பாருங்க. அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த அப்பாவுக்கு அப்புறம் பையனுக்கு வந்து அவருக்கு ஒரு பிறந்த நாள், அந்த பிறந்த நாளுக்கு அப்படியே ஸ்தம்பிக்கணும், அப்படி சென்னையே ஸ்தம்பிக்கணும், மாலை மரியாதை ஸ்லக்ஸு, இதை எதிர்பார்க்கல மக்கள். திருப்பி அதே வழியில் போகிறாங்க. இந்த வழியிலே போனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டிப்பாக தோல்வி தான். மனிதநேய உதய நாள் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நாளும் கொண்டாடப்படுறாங்களே சார் அவங்கனால. எதனால சார் அப்படிலாம்? ஆட்சி இருக்குது, அவர் தான் சிஎம்ங்கிறதுனால. ஆட்சி போச்சு வச்சுங்களேன், இந்த மாதிரி இந்த இது அடுத்த இதில் பார்க்க முடியாது. நீங்கள் அடுத்த பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்காது, அதெல்லாம் இருக்காது. எப்பவும் ஒரே மாதிரி அறிவாலயத்தை வருவார், ஒரு உண்டியல் வச்சு உட்காந்துப்பாங்க பக்கத்தில், அதில் பணம் போட்டு எல்லோரும் பார்த்துட்டு போவாங்க. இதான் அறிவாலயத்தோட இது. அதே தான் பண்ணுவார தவிர இந்த மாதிரி தாம்பட்டம்லாம் பண்ண முடியாது, ஊன்லாம் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இது பதவிக்காக வர்றது தானே. ஆனால் சார் இப்போ ரீசெண்டாக ஒரு துணை முதலமைச்சராக இருந்துட்டு சமஸ்கிருதன்றது ஒரு செத்து போன மொழி, அதுக்கெல்லாம் இவ்வளோ கோடி ஒதுக்குறீங்க, தமிழுக்கு ஒதுக்கவே மாட்டேன்றீங்கன்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் வைக்கிறாரு சார். இதை பல தடவை நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் உங்கள் வாயில் தான் உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு எல்லா கெட்ட காலமும் உங்களுக்கு அப்படி தான் வருதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம். பீகாரை பற்றி பேசுனீங்க, வாங்கி கட்டிக்கிட்டீங்க. ஆமாம், இப்போ உலகம் வேறு மாதிரி இருக்குது. எல்லா இடத்தையும் எல்லாத்தையும் போட்டு காமிச்சிடுறேன். சமஸ்கிருத மொழி செத்து போன மொழின்னு சொல்ல முடியாது. ஒரு 30,000 பேர் 35,000 பேர் பேசுகிற மொழி இன்றைக்கி அஃபிஷியலாக சொல்கிறாங்க. ஆனால் இதே நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்கு போனீங்கன்னா, ஏதாவது ஒரு சாதாரண ஒரு சின்ன கண்ட்ரி எடுத்துகிட்டு அந்த கண்ட்ரிக்கு போனால் கூட அந்த கண்ட்ரியில் ஒரு 5,000 பேர் ஒரு விழா கொண்டாடுவாங்க. ஒரு நெதர்லாண்டு வச்சுங்களேன். நெதர்லாண்டு வந்து ஒரு சின்ன நமக்கு சம்மந்தம் இல்லை சின்ன கண்ட்ரி. அங்கே தமிழர்கள் ஒரு 5,000 பேர் இருப்பாங்க. அவங்களாம் சேர்ந்து பொங்கல் கொண்டாடுவாங்க. அந்த நெதர்லாண்டோட அதிபர் என்ன பண்ணுவார், பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்வார். ஆமாம். ஏன் அங்கே ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்க, அதில் 1% கூட இல்லை, 5,000 பேர். ஆனால் அந்த 5,000 பேரோட உணர்வுக்கும் மரியாதை கொடுத்து ஏதோ பொங்கல், அவருக்கு பொங்கல் வாயிலோட நுழையாது, இருந்தாலும் பொங்கல் விஷஸ்ன்னுவார். ஏன்னா அந்த 5,000 பேரோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றது தான் உலக நியாயம். இவங்க பேசுகிற பகுத்தறிவாதம் என்னென்னா, 30,000 பேர் பேசட்டுமே, அது உயிரோடு இருக்க மொழி தானே.
ஒரு மொழி எப்படி செத்து போன மொழின்னு சொல்ல முடியும்? ரைட்டுங்களா? உதயநிதி என்ன இது சான்ஸ்கிரிட்டா என்னது? அப்படிதான் சொல்கிறாங்க. இல்லை உதயான்றது என்னது? சான்ஸ்கிரிட் தான். அவ்வளோதானே. அப்போ உதயான்றது சான்ஸ்கிரிட் தானே. கருணாநிதி சான்ஸ்கிரிட் தானே. மகேஷ் பொய்யாமொழி என்னது? மகேஷ் இஷ்ஷு யாருது? இப்படி உள்ளே போயிட்டே இருந்தீங்க வச்சுங்களேன், எல்லாமே சமஸ்கிருதத்தை சேர்ந்து தான் வருது. சமஸ்கிருதம் முழுமையாக பேச முடியலன்னா கூட நம்ம வாழ்க்கையோட ஒட்டி தான் வருது சமஸ்கிருதம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் வரலாறை படிக்கணும். நான் முதல்லேருந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், அவர் ரிக்வெஸ்ட் கேட்க மாட்டார், கொஞ்சம் படிக்க சொல்லுங்கள். அவர் எதையுமே படிக்கிறது இல்லை. வரலாறு கொஞ்சம் படித்தாருன்னா 2004லேருந்து 2014க்குள்ளே அந்த UPA 1 and 2 ஆட்சியில் எத்தனை சமஸ்கிருத யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்க்க சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஆரம்பிச்சிருக்காங்க. 12 ஏன் ஆரம்பிச்சிங்க? இன்றைக்கி இப்படி கொதிக்கிற உதயநிதி என்ன பண்ணியிருக்கணும்? அப்பா UPA 1 and 2ல் நீங்கள் தானே இருந்தீங்க ஃபுல்லாகவே, என்னப்பா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அந்த செத்து போன மொழிக்கு இத்தனை யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்கீங்களாப்பான்னு கேட்கணும்ல. முதல்ல கேட்டாரா? சரி, யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சுட்டு வந்துடுறீங்க, அந்த யூனிவர்சிட்டிக்கு யார் ஃபண்டு கொடுப்பாங்க? இல்லை முடியலாமா? இப்போ நான் ஆட்சியில் இருக்கேன், ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சுட்டு போயிடுறேன், அடுத்த வர ஆட்சி யூனிவர்சிட்டிக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. அப்போ அந்த சம்பளம் கொடுக்கறதுக்கு எல்லாம் ஃபண்ட்ஸ் கொடுக்குறதா அங்கே 12 யூனிவர்சிட்டிக்கு உண்டான விலை அதிகமாக தான் அவர் கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்தியா முழுக்க உங்கள் ஆட்சி இருந்ததில்ல, UPA ஆட்சி, செம்மொழி ஆட்சி, உலகம் ஃபுல்லாக செம்மொழி ஆக்கினீங்களே, இந்தியா 5-6 மொழி ஆக்கினீங்களே, மலையாளம் கன்னடம்னா. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் டூர் போயிருக்கணும். UP வாரணாசியில் ஒரு தமிழ் யூனிவர்சிட்டி, பீகாரில் ஒரு தமிழ் யூனிவர்சிட்டி, அந்த லாஸ்ட் காஷ்மீரில் ஒரு தமிழ் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சுட்டு வந்துன்னு வச்சிங்களேன், வேறு வழியே இல்லாமல் மத்திய அரசு நீங்கள் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கோம். புரிதா பணம்? அன்றைக்கி இருக்கும்போது நீங்கள் இந்தியா முழுக்க மூத்த மொழி செம்மொழின்னு கொடுத்தீங்களே, இந்தியாவில் 30 ஸ்டேட்டில் ஒரு 15 ஸ்டேட்டில் ஆரம்பிச்சிட்டிங்க வச்சுங்க, தமிழ் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ சோனியா காந்திகிட்ட சொல்லி மன்மோகன் சிங் இல்லை, சோனியா காந்திகிட்ட சொல்லி, அப்போ பிரதமர் அவங்க தானே, அவங்கள வச்சு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, கண்ட்ரோல் வச்சுருந்தவங்களை சொல்லியிருந்தீங்கன்னா 15 யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருந்தீங்க வச்சுங்க, இன்றைக்கி அந்த 15 யூனிவர்சிட்டிக்கும் சம்பளம் கொடுத்துருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பணம் கொடுத்துருக்கணும், அப்போ தமிழுக்கு பணம் அதிகமாக வந்திருக்கும். அப்போ நீங்கள் அதை செய்யலை. இன்றைக்கி செத்து போன மொழிக்கு இவ்வளோ நிதியான்னு கேட்டால் ஆமாம், நிதி கொடுத்து தான் தீரணும், காரணம் யூனிவர்சிட்டி இருக்குது. இன்னொரு வாதம், எல்லா மொழிக்கும் ஒரு ஸ்டேட் இருக்குது. மராத்தி மொழிக்கு மகாராஷ்டிரா இருக்குது, தமிழுக்கு தமிழ்நாடு, கேரளா, மலையாளம் இருக்குது. சான்ஸ்கிரிட்டுக்கு எந்த ஸ்டேட் இருக்குது? எந்த ஸ்டேட்டும் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் கொடுத்தாகணும் ஃபண்டு. விட்டுட்டா அது அழிஞ்சிடும். அதுக்குன்னு ஒரு செப்பு மொழி இருக்குது, ஒரு ஏடுகள் இருக்குது, அதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, இதெல்லாம் பண்ணணும். இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள். நாளைக்கே ஒரு தைரியம் இருந்தால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறேன், 39 எம்பியும் சைன் பண்ணி நாளை காலையில் பார்லிமெண்ட்டில் கொடுத்து ஒரு உரிமை கேள்வி எழுப்பி, இப்போ இருக்கிற செத்துப்போன மொழியான சமஸ்கிருதத்துக்கு உண்டான யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நாளையோட க்ளோஸ் பண்ணுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்க சொல்லுங்கள். பார்லிமெண்ட்டில் தைரியம் இருந்தால் வைக்க சொல்லுங்கள். இந்தியாவில் எங்கேயாவது அவங்க போய் ஓட்டு கேட்க முடியுமான்னு கேளுங்க. இந்தி கூட்டணியை பண்ணுறேன், இதே தான் இங்கே பண்ணாங்க, அங்கே தெரியாது, நாங்கள் தெரிஞ்சு போச்சு, பீகாரில் அடி வாங்கினாங்களா, இப்போ இதை பார்லிமெண்ட்டில் பேச சொல்லுங்கள். ராசா விட்டு பேச சொல்லுங்கள், அதானே பெஸ்ட்டு. அவரும் நல்லா பேசுவார், அவர் விட்டு பேச சொல்லுங்கள். இறந்து போன மொழியான இது இந்த சான்ஸ்கிரிட் மொழிக்கு உண்டான யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் நாளை காலை பூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள். ஓட்டு வருதான்னு பார்ப்போம். ஓகே சார். அடுத்த பார்த்தோன்னா இப்போ எல்லா யூடியூபர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏதாவது ஸ்டாலின் அவர்களையோ இல்லை உதயநிதி ஸ்டாலினோ இல்லை கருணாநிதி அவர்களோ இல்லை அரசையோ விமர்சனம் பண்ணி செஞ்சுட்டா உடனே வந்து மெமோ கொடுத்து அரெஸ்ட் பண்ணுறாங்களே சார். ஸோ லா என்னதான் சார் சொல்லுது, சட்டம் என்னதான் சொல்ல வருது? மெமோ கொடுக்கணும், நோட்டீஸே கொடுக்குறது இல்லையா? நோட்டீஸ் அதாவது எப்படி 3 மணிக்கு இது, அதாவது நீங்கள் வெடிகுண்டு வெடிச்சது வச்சிங்களேன், அது சிலிண்டர் வெடிப்புன்னுவாங்க. மக்களுக்கு தெரியணும் சிலிண்டர் வெடிப்புன்னு. இங்கே யாராவது பெரிய பெரிய தீவிரவாதிகள் இருந்தாங்க வச்சுங்களேன், அவங்கள பொறுமையாக 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தது இப்போ தான் பிடிக்க ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிப்பாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு மாவட்ட செயலர், தென்காசி தெற்கு மாவட்ட செயலர் ஜெயபாலன், மோடி அவருடைய நரகாசுரன், அவர் வந்து கொண்டா தான் தீர்த்து காட்டினா தான் நாடு நல்லா இருக்கும்னாரு. கூட 2 எம்எல்ஏ இன்னொரு எம்எல்ஏ கைத்தட்டி சிரிக்கிறாங்க பக்கத்தில். அதுக்கு நாங்கள் வழக்கறிஞர் பிரிவு சார்பாக கிட்டத்தட்ட 10 மாவட்டத்தில் நாங்கள் கண்காணிப்பு எஸ்பிடியே நாங்கள் இது கொடுத்தோம், கம்ப்ளைண்ட். இன்னி வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் இல்லை. ஒரு நாட்டோட பிரதம மந்திரியை அவர் ஸ்லிப் ஆஃப் த டங் கூட சொல்லிவிட்டோம், தெரியாமல் கூட சொல்லிவிட்டோம். ஒரு எஃப்ஐஆரை போட்டு அவர் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுருந்தோம். சரி, அவருக்கு மன்னிப்பு கேட்க மாட்டார், அவர் வீர தீர சூரர். அவர் இங்கே இருக்கார்ல சிஎம் ஒருத்தர், இப்போ உதயநிதி சொன்னீங்களே, என்னமோ என்ன நாள் ஒரு பிறந்த நாள், மனிதநேய உதய நாள், அதை கொண்டாடுற உதயநிதி இருக்கார்ல, ஒரு வார்த்தை இல்லைங்க, நமக்கு 1000 விரோதம் இருந்தாலும் சரி ஒரு பிஎம் பற்றி சொல்லியிருக்க கூடாது, இந்த மாவட்ட செயலை நான் கண்டிக்கிறேன், இல்லை அவர் வருத்தம் தெரிவிக்கணும்னு சொன்னாங்களா? சொல்ல. அப்போ நீங்கள் என்னென்ன பேசலாம்னு சொல்கிறீங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அதே தானே இவங்களுக்கும் பொருந்தும், எதிர்கட்சிகளுக்கு பொருந்தும். இப்போ அதிமுகவுக்கு பொருந்துமா, பாஜகவுக்கு பொருந்துமா, எங்கள்கிட்ட எம்பி எம்எல்ஏ இருக்காங்கல்ல, இதே வார்த்தை உங்கள் எதிர்த்து சொன்னால்
சிஎம் எடுத்து சொல்லலாமா சிஎம் எடுத்தோ இந்த பொன்னான உதயநாளை என்னமோ சொன்னீங்களா அந்த உதயநிதி எடுத்து சொல்லலாமா? சொன்னால் ஏற்றுக்க பக்குவம் இருக்கா உங்களுக்கு? உடுப்பா போன வாரம் நம்ம பிஎம்ஐ திட்டினோம், இன்றைக்கி சிஎம்ஐ திட்டுறாங்க, உடுப்பான்னு சொல்ல முடியுமா? அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், அவருக்கு ஒரு நியாயம் கிடையாது. இல்லை, கான்ஸ்டியூஷன் 2 பேருக்கு தானே பவர் கொடுத்துருக்கு. இன்னி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல, அவரை வச்சுருக்காங்க. அப்போது இதெல்லாம் எப்படி இருக்குது? யூடியூப்பில் கொஞ்சம் வேறு மாதிரி வந்து இது என்னன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை போட்டிங்கன்னா, பறக்கும் படை அமைச்சு மெட்ராஸ்லேருந்து மதுரைக்கு வந்து மிட் நைட்டில் அரெஸ்ட் பண்ணி தீவிரவாதி மாதிரி கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க 3 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட்டை. என்னென்னா ஒரு பையன் எழுத்து பேசக்கூடாது எங்களை. அப்படியே அந்த ஹிட்லர் ஆச்சு. எழுத்து பேசினா உள்ள தள்ளுருவேன். இப்போ யூடியூப்பில் நான் பேசுகிறேன்னா எனக்கு ஒரு நோட்டீஸு எடுக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு நோட்டீஸ். என்னங்க இப்படி பண்ணிட்டேன்? ஆமாம் பேசாத, என்னை பற்றி பேசாத. இப்படியா இருக்கிறது ஜனநாயகம்? ஸோ இந்த பக்கம் இவ்வளோ லீனியண்ட்டாக இருக்கிறாங்க, அந்த பக்கம் யூடியூப்பில் போடுறதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஆட்சி இதுலேருந்து தெரிஞ்சுங்க இந்த ஆட்சி எப்படி போயிட்டு இருக்குதுன்னு. பெரிய பெரிய கொள்ளை சம்பவம்லாம் நடந்ததுன்னா அப்படியே பொறுமையாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி யூடியூப்பில் போட்டால் உடனே பிடிச்சிடுவாங்க. இப்போ கூட நாடோடி மன்னன் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ஓனர் நாக யோகேஸ்வரன், அவர் நைட்டு மிட் நைட்டில் போய் மதுரையில் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. 22 நாளாக ஜெயிலில் இருந்தார். ட்ரால் பண்ணிட்டு இருப்பாங்களா சார்? ட்ரால் பண்ணதுக்கு அது ஏன்னா கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாருன்னா பெரிய மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால். அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால உடனே இந்த ஆட்சி அவன் நைட்டை போய் தூக்கிட்டு வந்து புல்ல போட்டு 41A நோட்டிஃபிகேஷன் நோட்டீஸ் வந்து நேற்று கொடுத்தேன் இன்னைக்கு கொடுத்தேன்னு ஒரே குளறுபடி பண்ணி 20 நாளாக உள்ளே வச்சு நேற்றுக்கு நாங்கள் போய் ஹைகோர்ட்டில் போய் ஆர்டர் வந்து பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வந்து நேற்று கொடுத்தோம். 20 நாள் உள்ளே இருக்காங்க. அப்போது மனநிலை என்னவாக இருக்கும்? வெளியில் வந்து அவர் என்ன பண்ணுவார், அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்க? தயவுசெய்து யூடியூப் வேணாம், ஒன்று வேணாம், வீட்டுக்கு போகணுவாங்களா? இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. யாரையுமே நீங்கள் அராஜகத்திலேயோ இந்த மாதிரி பதவியை வச்சோ அதிகாரத்தை வச்சோ அடக்குன்னு நினச்சிங்கன்னா அது இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் எடுபடலை. அது யாராக இருந்தாலும் சரி, அராஜகம் பண்ணிங்கன்னா மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. நியாயமாக பண்ணுங்கள். செயின் அறுத்த எஃப்ஐஆர் கிடையாது, திருடு போன எஃப்ஐஆர் கிடையாது. ஆனால் இதுக்கு எகிரி குச்சி போய் எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த போலீஸ்காரங்களும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களும் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி அவங்க சொன்ன மாதிரி பண்ணுங்க அப்படியே போய் பண்ணுறாங்க. இந்த அவலம் இருக்குது, ரொம்ப நாளைக்கு இல்லை, இன்னொரு 3 மாதம் தானே. ஓகே சார். அடுத்த நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போது 2 நாளைக்கு முன்னாடி ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்கிறாரு, சிந்து பகுதி, அதாவது பாகிஸ்தானில் இருக்கிற சிந்து பகுதியுமே வந்து நம்மளோட தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு சார். இதனால் பாகிஸ்தானே கொந்தளிச்சிருக்கே சார். இதனால் சார் இந்த ஒரு விஷயம் அப்படி இல்லைங்க. நம்ம இப்போ எல்லாம் இப்போ பிஓகேன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்குல்ல, அதுவும் அவங்களாம் நம்மகிட்ட வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. நல்ல வார்த்தையை புரிஞ்சுங்க. நாம் போரிட்டு அதெல்லாம் சொன்னால் இங்கே இருக்கவங்களுக்கு வச்சுப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளாம் இல்லை, பிஓகே எப்படி நீங்கள் கையப்படுத்தலாம்னு நம்ம மோடிக்கு பிரச்சனை இல்லைன்னா இங்கே தான் பிரச்சனை, வெளிநாட்டில் பிரச்சனை இல்லை. அவங்களாம் வந்துடுவாங்க. இன்னும் கேட்டால் பாகிஸ்தானே வந்து எடுத்துக்குன்னு சொன்னால் கூட இங்கே இருக்கிறவங்களாம் அவசரப்பட்டுலாம் கொடுக்காதீங்கன்னு. இங்கே அந்த மாதிரி அரசியல்வாதிங்க அவர் பிஓகே கேட்கும்போது சொன்னாங்க, பிஓகேயில் இருக்கிற மக்களே போராட்டம் பண்ணாங்க. அது இந்த பத்திரிகையிலும் வரல, எந்த பத்திரிகையும் தமிழ்நாட்டில் வரல. அங்கே இருக்க மக்களே போராட்டம் பண்ணி வேணாம் எங்களுக்கு அந்த ஆட்சியாளருக்கு எதிர்த்து, எங்களுக்கு வந்து சாப்பாடு சரியாக இல்லை, பணம் இது இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஆசை எங்கே இருக்கும்? இங்கே நல்லா இருக்குது, காஷ்மீர் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, ஆப்பிள் எக்ஸ்போர்ட்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி நைட்டில் வந்து மூவி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்லாம் ஓடுது. பெண்கள் ஈவினிங் நைட்டெல்லாம் சுற்றுறாங்க, ரோடாக ஜாலியாக இருக்காங்க மக்கள். அப்போ அங்கே போயிடலாம் நம்ம அப்படின்னு ஒரு ஆசை வரும்ல, அவங்களுக்கு ஆசை வருது. அதை பாகிஸ்தான் விரும்பலை. அதுதான் ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் சொல்லணும், அவங்களே அவங்க சேர்த்துருவாங்க, நம்மளாம் ஒன்றும் எங்கேயும் போக வேண்டியதில்லை, அவங்களே கொண்டு சேர்த்துருவாங்க அப்படின்னு. இப்போ நடந்த வெடிகுண்டு நடந்தது யார் வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க இல்லையோ, பாகிஸ்தான் ரொம்ப கலக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா இந்த வெடிகுண்டு சம்பவம் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் உளவுத்துறையும் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அது உண்டான தக்க பதிலடி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உலக லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம மேலே போயிட்டு தான் இருக்கோம். அதை பார்த்து உலக நாடுகள்லாம் நம்மளை பார்த்து அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஆளுங்களே வந்து இங்கே வந்துடலாமே, இங்கே வந்து மோடி அவர்கள் கூட சேர்ந்துக்கலாமே, நல்லா இருக்குமே, ஆட்சி நல்லா இருக்குமே. எனக்கு தெரிஞ்சு பல பாகிஸ்தானில் இருக்கிற வெளிநாட்டில் இருந்த பாகிஸ்தானை பார்க்கும்போது, ஆளுங்களை பார்க்கும்போது அவங்க சொன்னது வந்து உங்கள் ஆளுங்க நீங்கள்லாம் ரொம்ப லக்கி, மோடி மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர் கூட நல்லவர் கிடையாது, எல்லாருமே எங்கள் ஊர் நாட்டை சுரண்டி வெளிநாட்டில் போய் பணத்தை, அவர் சொல்கிற வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு சொல்கிறார், இந்த நாட்டில் எனக்கு தெரியும் சார் எந்தெந்த பாகிஸ்தானோட அரசியல்வாதிகள் சொத்தெல்லாம் இங்கே இருக்குன்னு, எல்லாம் எங்களை சுரண்டி கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க சார். அப்படி தான் இருக்காங்க எங்கள் அரசியல்வாதிகள். ஆனால் உங்களுக்கு கிடச்சிருக்காங்களே ஒரு அரசியல்வாதி, அவர் தானும் சம்பாதிக்க மாட்டார், வெளிநாடுகளில் அந்த சொத்துக்கெல்லாம் கிடையாது, தான் உண்டு தான் நாடு உண்டுன்னு. ஏன்னா கிரேட் சார் உங்களுக்கு கிடச்சிருச்சு, நாங்கள் இன்னும் கோதுமை கூட அடிச்சிட்டு இருக்கோம், என் குழந்தைங்கள்லாம் அவர் சொல்கிறார், என் சொந்தக்காரங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க பாகிஸ்தானில், நான் நல்லா இருக்கிறேன் அந்த நாட்டில் அப்படின்னு அந்த வெளிநாட்டுன்னு சொல்கிறாரு. எல்லாரோட கவனமும் மோடி மேலே வந்திருக்குன்னா அவரோட ஆளுமை, அவரோட திறமை. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு தடவை 2 நாள் நடிக்க முடியாது,
ஒரு மனுஷன் 4 நாள் நடிக்கலாம், 5 நாள் நடிக்கலாம். உண்மை இல்லாமல் ஒரு ஆளால் 25 வருஷமாக சிஎம்ஓவோ பிஎம்ஓவோ ஒரே மாதிரி இருக்க முடியாது. கரெக்டாக சொல்லி வச்சாமல் தீபாவளிக்கு இராணுவத்தில் போய் நிற்கிறது. ஆமாம் சார். சின்ன ஒரு 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 கிரிக்கெட்டில் ஜெயிச்சா கூட அவங்கள கூட்டு வச்சு அப்புறம் பேசுறது, இதெல்லாம் நினச்சி நீ நடித்தா வராது, இயற்கையாக இருந்தால் மட்டும்தான் வரும். அதனால் அவரோட பழக்க வழக்கங்கள் அது அவருக்கு தன்னறியாமே அது 25 வருஷம் பழகிட்டு இருக்காரு. யாராவது கேட்டால் கூட இல்லை உங்களை திட்டுறாங்கன்னு கேட்டால் டைம் இல்லைங்க அதுக்கெல்லாம், நம்ம அடுத்த வேலையை பார்ப்போங்க அப்படின்னு போகிறாங்க பாருங்கள். அப்படி போகிற எல்லா அரசியல்வாதிக்குமே ஓஹோன்னு வருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கோயம்புத்தூருக்கு பணம் கொடுக்கல, இங்கே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா உடனே மோடி பணம் கொடுக்கல, ஜிஎஸ்டி வரி நிலுவையில் இருக்குது, தமிழை கெடுக்கிறாங்க, நிலத்தை ஆய்வு செய்யும் போது அகழ்வாராய்ச்சியில் ஒரே ஒரு காப்பை மட்டும் தூக்கி வெளில வச்சுட்டாங்க, தமிழனை அமுக்குறாங்க, ஹிந்தியை திணிக்கிறாங்க, மற்ற மொழி கொடுக்குற பணம் எனக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பணம் கொடுக்கல, இது கொடுக்கல, எனக்கு அது கொடுக்கல, இப்படி தான் இருக்காங்களே தவிர. ஆமாம் இங்கே வாங்க, நான் டேரெக்டாக சொல்கிறேன், நிர்மலா சீதாராமன் நேரடியாக வர சொல்லுங்கள், நான் டேரெக்டாக கேள்வி கேட்குறேன், எங்கெங்கே பணம் கேட்க சொல்லுங்கள். யாராவது கேட்டிருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சு? இது வரைக்கும் ஒருத்தராவது போய் நிர்மலா சீதாராமன் வராங்களே இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே உட்காந்து மேடம் எனக்கு இவ்வளோ பணம் வரணும், நீங்கள் கொடுக்கலன்ற ப்ரெஸ்ஸில் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க எப்படி தெரியுங்களா, நேராக வாங்க ப்ரெஸ்ஸில் பேசிடணுவாங்க. ஆமாம் சார். நேராக வச்சே பேசிடுவோம். எவ்வளோ கொடுக்கணும் உங்களுக்கு, இவ்வளோ கொடுத்துருக்கேன், வேறு என்ன வேணும்னு கேட்பாங்க. அப்படி இவங்க யாரும் அது பேச மாட்டாங்க. அவங்க போயிட்டாங்களான்னு நல்லா பார்ப்பாங்க. ஃப்ளைட் ஏறிடுச்சுன்னு இல்லை, நிலுவைத் தொகை இவ்வளோ இருக்குது, தமிழகத்துக்கு மட்டும் இவ்வளோ வஞ்சிக்கிறீங்களே நியாயமா அப்படின்னாரு. உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி சொல்கிறாரு 1 ரூபா கொடுத்தா 29 பைசா வருதுன்னு. நானும் பல தடவை கேட்டேன், அந்த 29 பைசா எப்படின்னு ஸ்பிளிட் அப் கொடுங்கன்னு. கொடுத்தாரா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கொடுத்தாரா? அந்த அட்டையை மட்டும் காட்ட தெரியும் சார், அதுக்கு மேலே தெரியாது. அதுக்கு மேலே உள்ளே போய் 29 பைசா எப்படி வருதுன்னு கேட்டோம், சொல்லலை. நாம் சொன்னோம், சார் நீங்கள் 1 ரூபா கொடுக்குறீங்க, 1 ரூபா கொடுக்குறீங்க, கொடுக்கும் போதே அதில் 50 பைசா உங்களுக்கு வந்துடுது. ஏன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அது வந்துடுது. மிச்சம் இருக்கிற 50 பைசாவில் 41% டெவல்யூஷனில் உங்களுக்கு திரும்பி வந்துடுது. 50 ரூபாய்க்கு 41% 22 பைசா, 70 50 22 72 ரூபாய் உனக்கு திருப்பி வருது 100 ரூபாயிலன்றோம். கரெக்டாக 1 ரூபாய்க்கு 72 பைசான்னோம். யாராவது மறுத்துருக்காங்களா இது வரைக்கும்? மறுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் உதயச்சந்திரன் இருக்கார்ல ஃபினான்ஸ் செக்ரட்டரி, அவரை மட்டும் தனியாக கூட்டு வந்து கேளுங்களேன். அவரை மட்டும் தனியானா இது தப்பான இல்லை, அவரை கூட்டத்து ஒரு இன்டர்வியூ உட்கார வச்சு சார் நான் கேட்குற கேள்வி பதில் சொல்ல மாட்டார். இன்டர்வியூ வர மாட்டேன். ஏன்னா அவர் சொன்னால் அவர் செக்ரட்டரி இல்லை, எல்லாமே ஆன் ரெக்கார்ட் இருக்குல்ல. அவர் ஓப்பனாக சொன்னார், முதல்ல இருந்ததுக்கும் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமும் எங்களுக்கு வரி அதிகமாக வருகிறது. புரியுதா? போன மாதம் வந்த வரி பணத்துக்கும் இப்போ வர்ற பங்கீட்டுக்கும் நிறைய வருதுன்னாரு. நேற்று சொல்கிறாரு சிஎம் சொல்கிறாரு ஜிஎஸ்டியில் பணமே வரல அப்படிங்கிறாரு. இப்போது நான் சொல்கிறேன், பெட்ரோல் விலை குறைக்கலன்னாங்களே, இப்போ நாங்கள் குறைக்க ரெடி, ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டாந்துடலாமான்னு கேட்டோம். மற்றவங்களை விட்டுருங்க, மற்றவங்க நாங்கள் இல்லை, மற்றவங்க நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் மற்ற ஸ்டேட்டை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்களுடைய நிலைப்பாடு பெட்ரோலுக்கும் மதுவுக்கும் ஜிஎஸ்டி கொண்டு வந்துடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ மேக்ஸிமம் 18 ஆயிடுச்சு. 5 18 போட்டுங்க, இல்லை 25 போட்டுங்க. எவ்வளோ வரும்னு பாருங்கள். பெட்ரோலுக்கு வராது, ஏன்னா இங்கே வருமானம் குறையும், அங்கே இருக்க வருமானம்லாம் வரணும். ஆனால் பேசுறது மட்டும் மோடி நிதி கொடுக்கல அப்படிங்கிறது மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சொல்கிற கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இது சும்மா இவங்க கதை விட்டுட்டே இருக்காங்க, இது பணம் வரலன்னு. கோயம்புத்தூரில் அந்த இது மெட்ரோ ரயிலுக்கு பணம் வரலன்னு கூட டிபிஆரே ஃபால்ட்டுன்னு சொல்கிறோம். டிபிஆரே தப்பாக கொடுக்குறீங்க, பணம் எப்படி கொடுப்பாங்கட்ட நான் எப்படின்னா கொடுப்பேன், நீ கோணியில் பணம் கொடுத்து அனுப்புறதுன்றது எப்படி கொடுத்து அனுப்புகிறோம்? இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, பேங்க்கில் லோன் போடுறீங்க, வீடு கட்டுறீங்க, பிளான் அப்ரூவல் கொடுக்குறீங்க, பேங்க் பார்க்குறான், சார் பிளான் அப்ரூவல் இல்லையே சார்னு கேட்குறாங்க. நான் கட்ட போகிறேன், நீ கொடுக்க போகிற, பணத்தை கொடுப்பாங்களா? சாரி சார் அப்ரூவல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டிபிஆர் அப்ரூவ் ஆகணும்ல, டிபிஆர் அப்ரூவ் ஆகலை, இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே இங்கேருந்து தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. ஜோத்பூருக்கும் ஆக்ராவுக்கும் கொடுத்த மத்திய அரசு இங்கே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், சவால் விடுறேன், அதே ஆக்ராவோட டிபிஆர் எடுங்க. அதில் இதே மாதிரி 20 லட்சத்துக்கு கம்மியாக இருந்த மக்கள் தொகை கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு. எங்கேயாவது ஒரு வார்த்தை சொன்னார பார்த்தீங்கன்னா சிஎம், அந்த வார்த்தையை பாருங்கள், ஆக்ராவுக்கு கொடுக்க முடிகிறது. என்ன சொல்லணும், ஆக்ராவில் 15 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ எங்கே ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கணும்ல. அந்த பாஞ்சு எடுத்துருவார், ஆக்ராவுக்கு கொடுக்க முடியுது. நம்ம ஜனங்கள்ல ஆக்ரா சின்ன ஊராச்சே, கோயம்புத்தூர் பெரிய ஊராச்சே அப்படி நினைப்பாங்க எல்லாருமே. அப்படி இல்லை, ஆக்ராவில் போகிற பாப்புலேஷன் இருக்கு பாருங்க, 20 லட்சத்துக்கு மேலே, 20 லட்சத்துக்கு மேலே. அப்போ அங்கே வயபிளாக இருக்குது. கோயம்புத்தூரில் 15 லட்சம் தான் மொத்தமே மக்கள் தொகை.
அங்கே வயபிள் இல்லைன்றாங்க, வஞ்சிக்குது தமிழ்நாட்டை. இதையே வேலை தான். ஒரு நாளாவது ஸ்டாலின் அவர்கள் எனக்கு பணம், நான் கேட்குற பணம் வந்துருச்சு, என்னால் ஆட்சி நடத்த தெரியல, அதனால தான் கஷ்டப்படுறேன், உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டுருக்காரு. பணம் வரல. இப்போ 9 லட்சம் கோடி இன்னைக்கு கடன். ஆமாம் சார், 9 லட்சம் கோடி. அப்புறம் கேட்ட என்ன சொன்னாங்க தெரியுங்களா? கடன் வாங்குகிறோம், எதுக்கு வாங்குகிறோம்? டெவலப்மெண்ட்டுக்கு வாங்குகிறோம்னாங்க. டெவலப்மெண்ட் வாங்குறாங்களே, பஸ்ஸை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, கூரையெல்லாம் ஒட்டி விழுவுது. 3 மாதம் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ தூரம் அனுபவிச்சிட்டோம் 5 வருஷம், இன்னொரு 3 மாதம் கஷ்டப்பட்டு நம்ம அனுபவிச்சுட்டு அடுத்த ஆட்சி மாற்றம் வரும்போது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஆட்சி காத்துக்குது. ஓகே சார். சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரதம் நிற்கிறது. நன்றி.